guys, வணக்கம் and welcome back to our channel. Back to எர்ணாகுளம் KSRTC பஸ் ஸ்டாண்ட். பஸ் எல்லாம் பாருங்கள். அந்த பக்கம்லாம் இங்கே KSRTC ஸ்விஃப்ட் கச்சரக்கு நிற்கிது. இந்த பக்கம் பார்த்தா மங்களூர் போகக்கூடிய ஏர்வாத் கிளப் கிளாஸ் மல்டி எக்ஸல் KSRTC பஸ் நிற்கிது. மங்களூர் போகுது. இது பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராவல் பண்ண வண்டி பேக் டு சேலம் திரும்பி போகிறாங்க. 8:30க்கு எடுக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பெங்களூர் போகிற வண்டி வயா திருச்சூர் பாலக்காடு சேலம் வழியாக போகக்கூடியது. இது பார்த்திங்கன்னா எர்ணாகுளம் மைசூர் வண்டி, மணந்தவாடி வழியாக போகக்கூடிய வண்டி. இது எல்லாமே எர்ணாகுளம் பெங்களூர் போகிற வண்டி. இது பார்த்திங்கன்னா தூத்துக்குடி போகிற வண்டி, எர்ணாகுளம் தூத்துக்குடி ரைடர். 8 மணிக்கு ஆகுது. நம்ம ட்ராவல் பண்ண போகிற வண்டி பார்த்திங்கன்னா இந்த பஸ்ஸுங்க SCDC மதுரை போகக்கூடிய வண்டி. எர்ணாகுளம் மலபார் ரைடர் போட்டாங்க பாருங்க. எர்ணாகுளத்துலேருந்து கோட்டயம், குமளி, கம்பம், தேனி, ஆண்டிப்பட்டி, உசிலம்பட்டி, ஃபைனலாக மதுரை போகக்கூடியது. மழை பார்த்து லைட்டாக தூருது. எர்ணாகுளத்தில் லைட்டாக ட்ரிஸ்லிங் மாதிரி இருக்குது. ஸோ நம்ம வண்டிக்கு நிறைய பேர் புக் பண்ணியிருக்காங்களா இருக்குது. ஒரு 30 பேர்கிட்ட புக் பண்ணியிருக்காங்களாம். ஏன்னா பொதுவாக மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த தேனி பக்கம் அந்த ஒரு வண்டி தான் இருக்குது. இது KSRTC இருக்குது, கேரளா வண்டி. பட்டு நம்மளும் நிறைய பேர் இதில் புக் பண்ணுவாங்க. கண்டிப்பாக நான் கேட்டேன், 30 பேர் புக் பண்ணியிருக்காங்களாம். நம்ம பஸ்ஸை வெளியே எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பஸ்ஸை பொறுத்த மட்டும் புது பஸ் கொடுக்கல, BSS கொடுக்கல. ஏன்னா இது வந்து யூடி அல்ட்ரா டீலக்ஸு. இது பார்த்திங்கன்னா மதுரை டெப்போடையது. இது ராம்நாடு போயிட்டு அப்புறம் ராம்நாடுலேருந்து மதுரை, எர்ணாகுளம், அகைன் இப்போ பார்த்திங்கன்னா எர்ணாகுளத்துலேருந்து மதுரை, அப்புறம் ராம்நாடு. மதுரை டு ராம்நாடு கட் சர்வீஸாக விட்றாங்க. நீங்கள் ராம்நாட்டிலேருந்து ஆன்போர்ட் பண்ணிக்கலாம். அங்கேருந்து மதுரை டிக்கெட்டு, மதுரையிலேருந்து எர்ணாகுளம், இப்படி தான் நீங்கள் வரணும். ஆனால் நீங்கள் இந்த ஒரே பஸ்ஸில் வந்து இல்லை எர்ணாகுளம் சைட்டாகவே ஆல்மோஸ்ட் டிக்கெட் புக் ஆகிடுச்சு. ஒரு 7 டிக்கெட் தான் வேகன்ட் இருக்குது. நான் கடைசியில் உட்காந்துருக்கேன். நான் ரிசர்வ் பண்ண கிடையாது. ஸோ இந்த பஸ்ஸு ரொம்ப டிமாண்ட் இருக்குங்க. அதாவது குறிப்பாக பார்த்திங்கன்னா எர்ணாகுளம் தாண்டி அந்த தேனி, கம்பம், உசிலம்பட்டி அந்த மாதிரியே நிறைய பேர் ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நல்லாவே தெரியுது. ஃபஸ்ட்டு 30 டிக்கெட்டு ரிசர்வ் சொன்னாப்புல, ஆனால் நிறைய பேர் வாக்கிங் வந்துட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் புக் ஆகி நினைக்கிறேன். போய் வரக்கூடிய சான்ஸ் இருக்குது. நான் கோட்டயம் இருக்கு இல்லையா, கோட்டயத்துலேயும் நிறைய பேர் புக் பண்ணியிருப்பாங்க. ஸோ பார்க்கலாம். ஸோ டு பி ஆன் சேஃப் சைட் நான் பேக் சைடு உட்காந்துருக்கேன். ட்ராவல் பண்ண வண்டி சேலம் கிலோமீட்டருக்கு 8:30க்கு ஷார்ப்பாக எடுத்துகிறாங்க. நம்ம வண்டி 8:30 தான், இந்த வண்டியும். ஸோ அதில் டிக்கெட் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தாங்க. ஒரு 15 பேர் தான் புக் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். டிக்கெட்ஸ் இல்லை. SCDCலேயே அந்த வண்டி மட்டும் தான் நல்ல புக்கிங். மதுரைக்கு போகிற வண்டி தூத்துக்குடி முன்னாடி போச்சு. இந்த வண்டி போகிறதுக்கு முன்னாடி அது பார்த்திங்கன்னா 8 டிக்கெட் தான் ஆன்லைன் புக்கிங்காக. போகிற வழியில் புக் பண்ணால் தான் அவங்க. அதுக்குமே ஏற மாட்டாங்க. ஏன்னா அவங்க டைம் ஆகிடும். மிட் நைட்டில் கொல்லம்லாம் ஏற மாட்டாங்க. கொல்லத்துக்கு ஆல்ரெடி வந்து தென்காசி சர்வீஸ் இருக்குது. அதனால் வந்து மோஸ்ட்லி ஏற மாட்டாங்க. ஓகே, நம்ம வண்டி மூவ் ஆகிட்டு இருக்கு பாருங்க. டைம் பாருங்க, ஆல்மோஸ்ட் 8:30 ஆயிடுச்சு. ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா KSRTC மங்களூர் போகிறது. மலை திருச்சூர், கோழிக்கோடு, கண்ணனூர், காசர்கோடு. ஃபாஸ்ட் பேசஞ்சர் எந்த ஊருக்கு தெரில. முன்னாடி போகிறது சேலம் வண்டி, நம்ம பின்னாடி போகிறோம். லோ ஃப்ளோர் பஸ். இது பாருங்கள், இதெல்லாம் பெங்களூர் போகிறதா இருக்கும். கஜரக். இப்போது நம்ம சேலம் வண்டியை கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ சேலம் பார்த்திங்கன்னா அடிமாலை வழியாக போகிறது. அடிமாலை, திருச்சூர், பாலக்காடு. நம்ம பார்த்திங்கன்னா கோட்டயம் வழி. ஸோ கோட்டயம் போய் அப்படியே நம்ம முண்டக்காயம், பெரியார், வண்டி பெரியார், குமளி, கம்பம் அந்த ரோட்டில் போயிடுவோம். ஸோ இந்த பஸ்ஸை பொறுத்த மட்டும் நம்ம ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கோம். ராம்நாத்லேருந்து மதுரை வழியாக எர்ணாகுளம் சேம் பஸ் தான். நம்ம ரிட்டர்னில் போகிறோம். எர்ணாகுளம் வந்து மதுரை வரைக்கும் ட்ரை பண்ண போகிறேன்.
டிக்கெட் வாங்கிட்டேன். டிக்கெட் பேர் பார்த்தீங்கன்னா 450 ரூபா. எர்ணாகுளத்துலேருந்து மதுரை வரைக்கும் ஒரு ஆளுக்கு. உங்களுக்கு இருட்டு தெரியாது. 450 ரூபா இப்போ தெரியும் பாருங்க. நம்ம வந்துட்டு இருக்க ஏரியா பார்த்தீங்கன்னா ஒயிட்டில்லா. டிக்கெட்டு ஏறிக்கிட்டே இருக்காங்க பாருங்க. அடுத்த ஸ்டேஜில் ஏறியிருக்காங்க 3 பேர். எனக்கு தெரிஞ்சு ஃபுல் ஆகிட்டோம். இந்த ஒரு ஆள் வரல இருக்குது. இந்த ஆள் தேர்றாப்புல. இங்கே 4 பேர் விட்டாங்க. போனால் நீங்கள் ஒயிட்டியில் பஸ் ஸ்டாண்ட் போயிடலாம். அது மாதிரி வாட்டர் மெட்ரோ ஸ்டேஷன் 3 இங்கே இருக்குது. நம்ம பஸ் போகாது ஒயிட்டிலா பஸ் ஸ்டேஷன். எர்ணாகுளம் டு மதுரை போகிறதுக்கு உங்களுக்கு 2 பஸ் இருக்குது. ஸோ நம்ம ட்ராவல் பண்ணுற இந்த ஐசிடிசி பஸ் இருக்குது, 8:30 போகுது. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கேரளா வண்டியுடைய சூப்பர் ஃபாஸ்ட் 3+2 அந்த வண்டி போகுது. 7:45க்கு எர்ணாகுளம் அதே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து டிபார்ட் ஆகுது. அவங்க பார்த்திங்கன்னா 5 மணிக்குள்ளே போயிடுவாங்க மதுரை. டிக்கெட் ஃபேர் பார்த்திங்கன்னா அது கம்மி தான், 365 ருபீஸ் வரும், 365 ரூபா. இது பார்த்திங்கன்னா 450 ரூபா. இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து செமி ஸ்லீப்பரு புஷ் பேக் சீட் இருக்குது. அது உங்களுக்கு ஃப்ளாட்டு. உங்களுக்கு நார்மலாக நம்ம டிடிசி பஸ் போகணும் இல்லையா, ஸோ அதே மாதிரி. ஸோ 2 பஸ் இருக்குது உங்களுக்கு டெய்லி. உங்களுக்கு ரைட் எடுத்து உள்ளே போயிட்டுருக்கோம். கோட்டயம் ரூட்டு, மூட்டப்புலா கோட்டயம் ரூட்டு. இங்கேயும் ஏறியிருக்காங்க. திருப்பதித்துறையில 4 ஏறிட்டாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:20 ஆகுது. இப்போ வந்துருக்க ஏரியா பார்த்தீங்கன்னா செம்பு. ஒம்பது 40 ஆகுது. இப்போ நம்ம வந்துருக்க லொக்கேஷன் வந்து வைக்கம். டைம் பார்த்தீங்கன்னா 10:05. இடமனூர் வந்திருக்கும்.
கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா 10:20 ஆகுது. இப்போ நம்ம ரீச் பண்ணியிருக்க ஊர் கோட்டயம். இந்த ரோட்டில் எர்ணாகுளத்துக்கு மிகப்பெரிய ஊர் கோட்டயம். ஒரு யூனிக்கான நியூஸ் சொல்கிறேன் கோட்டயத்தை பற்றி. ஸோ மொத்தம் கேரளாவில் பார்த்தீங்கன்னா 14 மாவட்டங்கள் இருக்குது, 14 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. அதில் வந்து இந்த ஊரும் டிஸ்ட்ரிக்ட் தான், கோட்டயம் மாவட்டம் இருக்குது. கோட்டயம் மாவட்டம் தான் பார்த்திங்கன்னா எந்த ஒரு தமிழ்நாட்டு பாடலில் வந்து உங்களுக்கு பார்டராக இருக்காது. அதே மாதிரி கடற்கரை இல்லையா, அரேபியன் சீயில் வந்து இந்த டிஸ்ட்ரிக் கவர் ஆகுது. ஸோ 14 மாவட்டத்தில் ஏதாவது ஒரு சைடு வந்து கடல் மார்க்கமாகவோ இல்லை ஒரு கர்நாடகா இல்லை தமிழ்நாடு மார்க்கமாகவோ பார்டரில் இருக்கும். பட் இந்த ஊர் மட்டும் எதுவுமே டச்சப் ஆகாது, சென்டராக இருக்கும். இந்த ஒரு மாவட்டம் மட்டும்தான். வேறு எந்த மாவட்டத்தும் போங்க அரபிக்கடல் சீ இருக்கும், இல்லை கர்நாடகா பார்டர் இருக்கும், இல்லை தமிழ்நாடு பார்டர் இருக்கும். இப்போ கொல்லம் பார்த்திங்கன்னா, இப்போ பாலக்காடு, திருவனந்தபுரம் சொல்லிட்டே போகலாம். அந்தந்த மாவட்டம்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எல்லையோட இருக்கும். இல்லை அந்த பக்கம் தலசேரி, கண்ணூர் பார்த்திங்கன்னா அரபிக்கடல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான். கோட்டயத்துலேருந்து குமுளி டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 108 கிலோமீட்டர். ஸோ கோட்டயம் டு குமுளி 108 கிலோமீட்டர் இங்கேருந்து. வெல்கம் டு கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட் கோட்டயம். கேஎஸ்ஆர்டிசி இந்த பையனை அப்புறம் நாயதிக்கு வச்சுருக்காப்புல நாய்க்குட்டி. டைம் பார்த்தீங்கன்னா 10:25 கோட்டயம். வரிசையாக பஸ் நிற்குது வரும். ஜியோ 4-5 பேர் ஏறுறாங்க. ஆல்மோஸ்ட் புக் ஆகிடுச்சுங்க. டிக்கெட்டே கிடையாது, வேக்கண்ட்டே கிடையாது, ஃபுல்லு. கோட்டையை விட்டு கிளம்பிட்டோம். வே டு சங்கனாச்சேரி லெஃப்ட் சைடில் போனால் பார்த்தீங்கன்னா 11 மணி ஆச்சு. நம்ம பாம்பாடிங்கிற இடத்த தாண்டி போய்ட்டுருக்கோம். இப்போ வந்திருக்க ஊர் பார்த்தீங்கன்னா முண்டக்காயம்.
டைம் பார்த்தீங்கன்னா 11:30 ஆகுது. இப்போ நம்ம ரீச் பண்ணிருக்கிறது காஞ்சரப்பள்ளி. செம்ம இதாக இருக்குது. மிஸ்ட் அண்ட் பனி. மக்களே, இப்போது நம்ம குமுளி ரீச் பண்ணிட்டோம். ஸோ தமிழ்நாடு கேரளா பார்டர் வந்துட்டோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டில் 1:30 ஆகுது. சரியான பனிங்க, மிஸ்ட்டு, விண்டோ திறக்கவே முடியல, அவ்வளோ குளிர் இருக்குது. அதான் இப்போது உடச்சாச்சு. இது கூட நல்லா தூங்கிட்டேன். ஸோ நம்ம தமிழ்நாடு வந்துட்டோம், அஃபீஷியல் தமிழ்நாடுக்குள்ளே வந்துட்டோம். நம்ம ரைட்டில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் குமுளி ஒரு டெப்போ இருக்கும். பஸ்ஸஸ் நிறையா நிற்கும் இந்த பக்கம். பாருங்கள், பஸ் நிற்குது பாருங்கள். இதுதான் நம்ம தமிழ்நாடு டெப்போ. இந்த பஸ் நிற்கிறாங்க, தமிழ்நாடு பஸ். இங்கே நமக்கு ஸ்டாப்பிங் கிடையாது, நம்ம கீழே தான் ஸ்டாப்பிங்கு. செம்ம பனியாக இருக்குது. இப்போ நம்ம குமுளி கீழே இறங்கியிருக்கோம். லைட்டிங்காக தெரியுது பாருங்கள். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே கூடலூர் லைன்ஸில் லைட் தெரியுது பாருங்கள். அதான் சுத்தமாக தெரியல, டார்க்காக தான் இருக்குது. இப்போ நம்ம கூடலூர் ரீச் பண்ணியிருக்கோம். தேனி கூடலூர். நம்ம பார்டர் பார்த்தீங்கன்னா குமுளி 1:30 ரிப்போர்ட் ஆனோம். இங்கே 1:50 ரீச் பண்ணிட்டோம். இங்கே சின்ன ஒரு டீ பிரேக்கு. ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மா பேக்கரி அங்கே தான் நிப்பாட்டியிருக்காங்க. வண்டி பார்த்துங்க. அதிகாலையில் ஒரு ஃப்ரெஷ்ஷாக டீ சாப்பிட்டு ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் அப்புறம் நம்ம பஸ்ஸுக்குள்ளே ஏற போகிறோம். ஸோ பஸ்ஸில் ஏறியாச்சு, வண்டிக்கெல்லாம் போகுது. இப்போ நம்ம தேனி, ஆண்டிப்பட்டி, மதுரை இந்த வழி தான் போகிறோம். நம்ம கடைசியாக மதுரை மாடுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட். இப்போ வந்திருக்க ஊர் பார்த்திங்கன்னா தேனி மாவட்டத்தில் மிக முக்கியமான ஊரான கம்பம் ரீச் பண்ணியிருக்கோம். டைம் பாருங்கள் 2:20 ஆகுது. ஸோ கம்பம் தான் முக்கியமான ஊர் இந்த ரூட்டில். ஏன்னா கம்பம் தாண்டாமல் நம்ம குமுளி போக முடியாது. ஸோ கம்பத்தில் நிறைய கேரளா வண்டி ஆப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. எடுத்துக்காட்டு கட்டப்பனாக்கு அடிக்கடி பஸ் இருக்குது. கட்டப்பனா, குமுளி அவங்க வண்டி ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ கம்பத்தை கடந்து போயிட்டுருக்கோம். தேனி வந்தாச்சு. இப்போது நம்ம தேனி அலிநகரம் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டுருக்கோம், புது பஸ் ஸ்டாண்டு. ஸோ என்ட்ரன்ஸில் உள்ளே போனே நமக்கு பார்த்தீங்கன்னா கேரளா வண்டி நிற்கிது, ஒயிட் கலர் வண்டி. இதுதான் தேனி பஸ் ஸ்டாண்ட். காலியாக இருக்கு பாருங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3:10 3:07 ஆகுது. அவ்வளோ காலியாக இருக்குது, மக்களுக்கு கூட்டமும் கிடையாது. ஸோ இது ஒரு முக்கியமான ஊர் இந்த ரூட்டில். எர்ணாகுளம் டு மதுரையில் பார்த்திங்கன்னா தேனி ரொம்ப ரொம்ப முக்கியமான. ஏன்னா தேனி நிறைய பேர் இறங்குவாங்க. காமிக்கிறோம் பாருங்கள்.
தேனி நியூ பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட நிறைய பேர் இறங்குறாங்க. பாதி பேருக்கு மேலே இறங்கிட்டு இருக்காங்க. ஸோ டைமிங் பார்த்தீங்கன்னா 3:10 தேனி டைம். பிஆர்பி நிற்கிது மதுரைக்கு. ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் அப்புறம் நம்ம தேனியோட கிளம்பிட்டு இருக்கோம் மதுரை நோக்கி. இப்போ வந்துருக்க ஊர் பார்த்திங்கன்னா உசிலம்பட்டி, மதுரை டிஸ்ட்ரிக்கு. உசிலம்பட்டி ரீச் பண்ணிட்டோம். இங்கே இறக்கம் இருக்குது. தேனி விட்டா இதுதான் அடுத்த இறக்கம். இங்கே தான் டைம் பார்க்க காமிக்க போகிறோம். 3:55 உசிலம்பட்டி. ரைட் சைடு தான் உசிலம்பட்டி பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. இந்த பஸ்ஸோட ஸ்பீட் காமிக்கிறேன் பாருங்கள். ஏன்னா கீழே போயிட்டுருக்கோம். ஹில்ஸ் எவ்வளோ போகாது. 68, 70 அந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கு. 70 வரைக்கும் ரீச் பண்ணுறாங்க. அதை தாண்டி இந்த மட்டும் பஸ் போகல. நாலு 35க்கு ஷார்ப்பாக நம்ம மதுரை ஆரப்பாளையம் ரீச் பண்ணிட்டோம். மதுரை ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு. ஸோ இங்கே கணிசமாக இறங்கிட்டாங்க. இப்போ நம்ம வந்து மதுரை மாடுத்தாய் நோக்கி போயிட்டுருக்கோம். மதுரை வைகை ஆற பாருங்கள். லைட்டிங்கோட தண்ணி கீழே செம்மையாக போயிட்டுருக்கு. மழை பெஞ்சனால தண்ணி நிறைய நிற்குது. வெல்கம் டு மதுரை மாட்டுத்தாவணி பஸ் டெர்மினஸ். பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ளே போகிறோம். டைம் பார்த்துக்கோங்க, 4:55 மதுரை மாட்டுத்தாவணி. ரைஸ் மதுரை மாட்டுத்தாவணி வந்து ரீச் பண்ணிட்டோம். டைம் காமிச்சிருப்பேன் 4:55. ரைஸ் டைம் பாருங்கள், மணி 5 மணி. சுற்றி பாருங்கள் மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டை. ஸோ பஸ்ஸஸ்லாம் நல்லா ஊருக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. நம்ம பஸ் பாருங்கள். இப்போது இது வந்து ராமேஸ்வரம் போகுது. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், எர்ணாகுளத்தில் வந்து மதுரை போட்டு வருவாங்க. அப்புறம் இங்கேருந்து கட் சர்வீஸ் மாதிரி ராமேஸ்வரம் போவாங்க. ஸோ ஜேர்னி பார்த்துருப்பீங்க, சூப்பராக இருந்துச்சு. நானும் செம்ம டயர்டுங்க, அதனால தான் வெளியே வர முடியல. இன்னொன்று ரஸ்ஸாகவும் இருந்துச்சு, சீட்டு ஃபுல்லாகிடுச்சு. அதோடு நான் பின்னாடியே இருந்து சும்மா எவ்வளோ காமிச்சேன். நான் அருமையாக இருந்துச்சு ஜேர்னி. நல்லா வந்தாப்புல. இவர் பேர் தங்கவேலன், நான் டிரைவர் பேர். சூப்பராக பழக்கம். ஆல்ரெடி வந்தவர் தான், நம்ம எடுத்தவர் 2 பேருமே. 70க்கு மேலே போல பார்த்தேன். செம்ம குளிருங்க, என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. எதுவுமே கொண்டு வரல. பயங்கர மிஸ்ட்டு ஹில்ஸ்லாம், கூலிலாம் பயங்கர இது. ஆனால் இப்போ தூங்கிட்டேன். இப்போ சூப்பராக வந்தாங்க. கூடலூரில் இறங்கினோம், டீ சாப்பிட்டோம். அதுக்கு பிறகு கொஞ்சமாக படுத்தாச்சு. 4:55க்கு மதுரை மாட்டுத்தாவணி வந்து ரீச் பண்ணியாச்சு. இப்போ கட் சர்வீஸ் போட்டு ராமேஸ்வரம் வந்துடுறாங்க. மக்கள் தான் அதிகமாக. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நான் ராமநாடு ட்ராவல் பண்ண போகிறேன். ஸோ முதல்ல இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். அன்டில் தேங்க்யூ ஃப்ரம் ட்ராவல் அட்வைசர். இந்த பஸ் பார்த்தீங்கன்னா ராமநாடு தான் போகுது. நான் ராமேஸ்வரம் தப்பாக சொல்லிட்டேன். ஸோ ராமநாடு, மதுரை, எர்ணாகுளம், மதுரை, ராமநாடு, இதான் ரூட். ஓகேங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா போர்டு மாற்றுவாங்க ராமநாடு கட் சர்வீஸாக. அவ்வளோதான்.